என் இயலாமையில் நீ செயல்படுவி. உன் கரம் என்னை விழாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரோ. மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் கையில் மலைகளை பெயர்ப்பீர் என்றார். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். உமக்கு லேசான காரியம் உமக்கு எம்மாத்திரோ. மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு என் கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே செய்வீரே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே வெறும் கோடும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோடும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயம். காற்று புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். நடத்துவதும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயம். காற்று புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவது கிரகிக்க முடியா கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே என் இயேசுவே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே கிரகிக்க முடியா. என் வீட்டுல செய்வார். கிரகிக்க முடியா குடும்பத்துல, பிசினஸ்ல, என் ஊழியத்துல, என் சபையில கிரகிக்க முடியா என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் குடும்பத்துல அவர் நிலை நாட்டுவார். சர்வ ஞானியே நேற்றைய தினம் அந்த காரியத்தை நான் சொன்னேன். I want to tell something to you. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சின்ன காரியம்தான். யோனத்தான் யுத்தத்துக்கு போகிறார். தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போறார். 2 பேர் தான் யுத்தத்துக்கு. அப்ப வேலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவர் எப்படி வெற்றி தர போறார்? யோனத்தான்ட்ட பதில் கிடையாது. எத்தனை முறை வாழ்க்கையில மக்கள் எப்படி செய்ய போற, எப்படி ஃபீஸ் கட்ட போற, எப்படி குடும்பத்தை நடத்த போற, எப்படி இந்த கல்யாணத்தை பண்ண போற, உன் பிள்ளைல எப்படி கல்யாணம் கட்டி கொடுக்க போற, என்ன பண்ண போற, எப்படி இந்த கடன் அடைக்க போற கேட்கும்போது நம்ம கிட்ட பதில் கிடையாது. எத்தனை முறை பதில் இல்லாத நேரங்கள் நமக்கு உண்டு. How many times we don't have an answer for the people? யோனத்தானுக்கும் அதே நேரத்தில் பதில் இல்லை. நம்ம கிட்ட 10,000 பேர் இருக்கிறா, 20,000 பேர் இருக்கான்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது.
அப்போ யோனத்தானுடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் பரிசுத்தாவி எனக்கு உணர்த்தி இந்த காரியத்தை எழுத வைத்தார். ஆண்டவர் எப்படி வெற்றி தருவார்னு நீ கேட்கறதுக்கு நியாயமான கேள்வி பதில் இல்லை. யாரை வைத்து தருவார் பதில் இல்லை. எப்போ தருவார் பதில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பதில் உண்டு. எப்படியோ கர்த்தர் எனக்கு ஒரு பதிலை கொடுத்துருவார். ஏதாவது செஞ்சிருவார். என்ன செய்வார் தெரியாது. என் அறிவுக்கு எட்டாத காரியத்தை செய்வார். நான் எட்டி தொட முடியாத காரியத்தை என் வாழ்க்கை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை உங்களோட பதில் இல்லாத நிலைமைகளுக்கு ஒரு விஷயம் எண்ணி பார்த்து, எதுக்கெல்லாம் பதில் இல்லையோ, பணத்தை எண்ணி பதில் இல்லையா, பிள்ளைகளை எண்ணி பதில் இல்லையா, குடும்பத்தில் இருக்க வியாதி பிரச்சனை அழுக கண்ணீர் அவமானம் அங்கலாய்ப்புகள் எதெல்லாம் நினைத்து பதில் இல்லையோ அதெல்லாம் கைகளை அந்த காலவேளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, I do not have answer but I have you. ஆண்டவரே, எனக்கு பதில் இல்லை ஆனால் நீர் இருக்கிறீர். ஏதாவது செய்தாவது என்னை விடுவித்து காப்பீர். ஹல்லேலூயா. சிங்க கெபிலிருந்து கர்த்தர் எப்படி ஏதாவது செய்வார். அக்கினி சூழலிருந்து எப்படி காப்பார் எப்படியோ தெரியாது. ஆனால் என்னை காத்து வழி நடத்தி என்னை உயரத்தில் கர்த்தர் ஏற்றி வைக்கிற என்னை அழகு பார்க்கிற வல்லமையுள்ள தேவன் இந்த காலவேளை இருக்கிறார். கையில் every hands lifted up, எல்லா கைகளும் உயர்த்தி உங்களுக்கு பதில் இல்லாத நேரங்களையும் காரியங்களையும் சொல்லி 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 இந்த இந்த வரிகளை பாட போகிறோம். ஆண்டவர் இந்த காலவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விசாலத்தை கத்த தர போகிறார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை come on we'll sing this. என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்து. Has he ever forgotten you? என் தேவன் எனக்கா ஏதாவது செஞ்சு என்னை விடுவிச்சிருவார். எதையாவது செய்து ஏதோ ஒரு காரியத்தை செய்திருவார். என்ன செய்வார் தெரியாது. எப்படியோ என் கடன் அடைச்சிடுவார். எப்படியோ என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிரும். எப்படியாவது அதிசயமான காரியங்களை செய்வார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என் சர்வஞானியே ஆராதிப்பே. நீ கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே கிரகிக்க முடியா. விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி இந்த காலவேளை கர்த்தரினோடு பேச போகிறார். அவர் வார்த்தையை கொண்டு பேசுவார். என்னை சுகமாக்குவார். என்னை பலப்படுத்துவார். என்னை